ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். ஆஷாட நவராத்திரியோட 8வது நாள் இன்னைக்குங்க. வராகி அன்னைக்கு அழகாக அபிஷேகம் பண்ணிட்டு தொடச்சிட்டு என் கையில் வச்சுட்டு ஒரு குழந்தை மாதிரி எவ்வளோ அழகாக இருக்கிறாங்க பாருங்கள். எப்போவுமே என்னோட பழக்கம் அபிஷேகம் இந்த வராகி அன்னை மட்டும் இல்லைங்க, எந்த சில வழிபாடு செஞ்சாலும் சரி அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சுட்டு அவங்க கையில் வச்சுட்டு பக்கத்தில் வச்சுட்டு அவங்கள அப்படியே ஃபேஸ் டு ஃபேஸ் பார்ப்பேங்க. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். என்ன காரணம்னு கேட்டால் எனக்கு தெரியலைங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எதுங்க, இப்போ வந்து வராகி அன்னைக்கு நம்ம அலங்காரம் பண்ணிக்கலாங்க. நல்லா ஒரு அத்தர் ஜவ்வாது அத்தர் போட்டு நம்ம கையில் நல்லா துடைச்சிட்டு வராகி அன்னைக்கும் நல்லா ஃபுல்லாக போட்டு விடலாங்க. எல்லா தெய்வங்களுக்கும் நம்ம அபிஷேகம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த ஜவ்வாதோ இல்லை வந்து புனுகு அத்தர் இந்த மாதிரி எது வேணாலும் நல்ல வாசனை இருக்கிற இடத்துல தெய்வங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நல்லா போட்டு விடுங்க. பூஜை ரூமே நல்லா கமகமான வாசனை இருக்குங்க. இது வந்து 8வது நாள் வழிபாடுங்க. வராகினே அழகாக அலங்காரம் பண்ணியிருக்கேங்க. இதே மாதிரி செட்டு ட்ரெஸ்ஸு தாங்க, ஒரு 3 செட்டு ட்ரெஸ் இருக்குது. மற்றதெல்லாம் ரொம்ப பழசாயிடுச்சு. மஞ்சள் கலரு, ரெட் கலர்லாம் வந்து ரொம்ப பழசாயிடுச்சுங்க. இந்த பிங்க் கலர் தான் 3 செட் ட்ரெஸ். இதை தான் மாற்றி மாற்றி நான் போட்டுட்ருக்கிறேன். வாங்கினேங்க, அம்மாவுக்கு வந்து புது ட்ரெஸ்ஸு வாங்கினோம். இன்னைக்கு வந்து சனிக்கிழமை. பொதுவாகவே சனிக்கிழமை அப்படின்னா பெருமாளுக்குரிய நாள், சனி பகவானுக்குரிய நாள். இந்த ஆஷாட நவராத்திரியில் வர அஷ்டமி திதியோடு வந்திருக்கிறது ரொம்பவும் விசேஷங்க. இந்த ஆஷாட நவராத்திரி 8வது நாள் அஷ்டமி திதி. அஷ்டமி திதி எப்போ பிறக்குது அப்படின்னா சனிக்கிழமை மதியம் 2:14 தொடங்குதுங்க. தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை 4 மணி வரைக்குமே இந்த அஷ்டமி திதி இருக்குங்க. இந்த நேரத்தில் நாம் வந்து வராகி அன்னை வழிபாடு, பொதுவாகவே 9 நாள் வழிபாடு செய்கிறவங்க இருப்பீங்க. இந்த 9 நாள் வழிபட முடியாதவங்க பஞ்சமி திதியில் வழிபட்டுருக்கலாம். பஞ்சமி திதியிலும் வழிபட முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்க அஷ்டமி அன்னைக்கு வழிபாடு செய்யலாங்க. இந்த அஷ்டமி அன்னைக்கு வழிபாடு செய்யும்போது 9 நாள் வழிபட்ட பலன் நமக்கு கிடைக்குங்க. நான் வந்து சனிக்கிழமை இந்த வழிபாடு மாலை நேரத்தில் பண்ணிக்கிறேங்க. இப்போ வராகி அன்னையோட ஃபோட்டோவும் கீழே இறக்கி வச்சு நல்லா தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு, இவங்களுக்கு வந்து செவ்வரளி பூக்கள் ரொம்ப பிடிக்குங்க. மல்லிப்பூ வந்து எல்லா தெய்வங்களுக்குமே பிடிக்கும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா வராகி அன்னைக்கு இந்த செவ்வரளி பூக்கள் பிடிக்கும். முருகப்பெருமானுக்கும் செவ்வரளி பூக்கள் பிடிக்குங்க. இப்போ வந்து செவ்வரளி பூக்கள் அழகாக மாலையாக கட்டி வராகி அன்னையோட ஃபோட்டோக்கும் போட்டிருக்கிறேன். அஷ்டமி திதி அப்படின்னா வராகி அன்னை கால பைரவருக்கு மட்டும் இல்லைங்க, மகாலட்சுமிக்கு உரிய நாளாகவும் சொல்லப்படுதுங்க. ஏன்னா அஷ்டலட்சுமிகளுக்கு உரிய தினமாகவும் இந்த அஷ்டமி திதி சொல்லப்படுதுங்க. அதுவும் குறிப்பாக இந்த வளர்பிறை அஷ்டமி திதியில் வராகி அன்னை மகாலட்சுமி தாயார் கால பைரவரை வழிபாடு செய்யும்போது ஒரே கல்லில் 3 மாங்கான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி 3 பேரோட அருளாசியும் பரிபூரணமாக கிடைக்குங்க. கோட்டீஸ்வர யோகத்தை கூட நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு முக்கியமான தீப வழிபாடு பற்றி தாங்க உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த அஷ்டமி திதியில இந்த தீப வழிபாடு யார் ஒருத்தர் செய்கிறீங்களோ கண்டிப்பாக இந்த மகாலட்சுமி தாயாரோட அருளாசியம், வராகி அன்னையோட அருளாசியம், சொர்ண ஆகாஷ்ண பைரவரோட அருளாசியம் நமக்கு சேர்ந்தே கிடைக்குங்க. மிஸ் பண்ணாமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வராகி அன்னைக்கு அலங்காரம் பண்ணிக்கலாம். இந்த மஞ்சள் வந்து பஞ்சமி திதி அன்னைக்கு நான் 9 மஞ்சள் கலர் நூலில் கட்டி போட்டிருக்கேங்க. இந்த ஆஷாட நவராத்திரி வரைக்குமே அந்த மஞ்சள் வராகி அன்னையோட கழுத்துலேயே இருக்கும். அதுக்கப்புறமா அதை எடுத்துட்டு மிக்சியில் பொடி பண்ணி நம்ம வந்து பூஜைக்கு பயன்படுத்திக்கலாங்க. இப்போ நிறைய போட்டிருக்கீங்க, 108 மஞ்சள் கிழங்கெல்லாம் வந்து மாலையாக கட்டி போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா அதையே நீங்கள் மில்லில் கொடுத்து அரைச்சி கோயிலுக்கு கூட, வராகி அன்னை கோயில் அம்பாள் கோயிலுக்கு எதுக்காவது கூட நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு அன்பளிப்பாக கொடுத்துரும்போது இன்னுமே பலன் அதிகமாக கிடைக்குங்க. ஒரு சிலர் கேட்குறாங்க, இது வந்து நம்ம சமையலுக்கு பயன்படுத்திக்கலாமா அப்படின்னு சொல்லி. சமையலுக்கும் பயன்படுத்திக்கலாம், ஆனால் நான்வெஜ்ஜுக்கு பயன்படுத்துறதை தவிர்த்துட்டு நம்ம சைவ சமையலுக்கு பயன்படுத்திக்கலாங்க. நம்ம சில டைமில் கவனிக்காமல் கூட போட்டுருவோம். அதனால பூஜைக்கு மட்டுமே பயன்படுத்திக்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இன்னைக்கு சனிக்கிழமை அப்படின்றதுனால துளசி இலைகள், நம்ம வந்து கருந்துளசி கிடைச்சது, இல்லை வந்து சங்குப்பூ, கருநீல சங்குப்பூ கிடைச்சதுன்னா ரொம்ப ரொம்ப விசேஷங்க. அது கிடைக்கல, எனக்கு கருந்துளசியும் கிடைக்கலங்க, சாதாரண துளசி தான் இருந்தது. அதை தான் வந்து வராகி அன்னையோட பாதத்தில் வச்சிருக்கிறேன். ஃபோட்டோக்கும் வச்சிருக்கிறேன், மகாலட்சுமி தாயாருக்கும் வச்சிருக்கேங்க. சனிக்கிழமையில கருந்துளசி மாலை போட்டு நீங்கள் வேண்டுதல் வைக்கும்போது கூட நல்ல பலன் கிடைக்குங்க. அதோட வந்து சங்குப்பூ, இந்த சங்குப்பூவை வராகி அன்னைக்கு மட்டுமே தான் வைக்கணுமாங்க, மற்ற தெய்வங்களுக்கு வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அது ஏன்னு எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சக்தி வாய்ந்த தீப வழிபாடு தாம்பால் தட்டு எடுத்துக்கணுங்க. ஏன்னா வந்து 8 தீபம் வைக்க போகிறோம். அந்த 8 தீபத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு தாம்பால் தட்டு எடுத்துக்கிட்டு 8 1 நாணயங்க, நடுவில் ஒரு 1 நாணயத்தை வச்சுட்டு சுற்றி வந்து அதை சுற்றி 7 1 நாணயத்தை வைக்கணுங்க. அதுக்கேற்ற மாதிரி தட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் இன்னைக்கு இந்த வழிபாடு செய்ய முடியல அப்படின்னா நாளைக்கு செய்ய போகிறீங்கன்னா இந்த அஷ்டமி திதி முடியறதுக்குள்ள இந்த தீப வழிபாடு கண்டிப்பா செஞ்சு பாருங்க. உங்களுக்கு கை மேல் பலன் தரக்கூடிய ஒரு பரிகாரம் அப்படின்னா இந்த மிளகு தீப வழிபாடு தாங்க.
அதுவும் இந்த அஷ்டமி திதியில இந்த 3 தெய்வங்களோட அருளாசி ஒன்னா நமக்கு கிடைக்குது அப்படின்னா நம்ம வந்து அதை மிஸ் பண்ணலாமா சொல்லுங்க. ஒவ்வொரு அந்த ₹1 நாணயத்துக்கு மேலேயும் ஒரு அகல் விளக்கு வைக்கணுங்க. இது வந்து பழைய அகல் விளக்கு கூட பயன்படுத்திக்கலாம். நான் பழைய அகல் விளக்கு தான் நல்லா சுத்தமாக கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சிருக்கிறேங்க. வச்சுட்டு அந்த ₹1 நாணயத்துக்கு மேலே நாம் வந்து இந்த 8 அகல் விளக்கையும் வச்சுட்டு இதில் ஊத்துற எண்ணெய் தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் வந்து நல்லெண்ணெயும் நெய்யும் விட்டு ஏற்றக்கூடாதுங்க. தேங்காய் எண்ணெயில் இந்த மிளகு தீபத்தை ஏற்றும் போது மட்டுமே நமக்கு வந்து உடனே கை மேலே பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஒருவேளை தேங்காய் எண்ணெய் இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஆனால் தேங்காய் எண்ணெய்க்கு தான் முதல் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணுங்க. தேங்காய் எண்ணெய் இல்லை டக்குன்னு உங்களுக்கு வாங்க முடியல அப்படின்னா நல்லெண்ணெய் பயன்படுத்திக்கலாங்க. இந்த தீப வழிபாடை நம்ம வீட்லயும் செய்யலாம், இல்லை கோயிலும் போய் செய்யலாங்க. இப்போ சனிக்கிழமை இந்த தீப வழிபாடு செய்ய முடியல அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை லீவில் தான் இருப்பீங்க வீட்டில், 4 மணிக்குள்ள இந்த தீப வழிபாடை கோயிலில் போயிட்டு செஞ்சு பாருங்க. கை மேல உடனே பலன் கிடைக்குங்க. இது நம்ம வீட்டுக்கும் கோயிலுக்கும் நிறையவே வந்து டிஃப்ரெண்ட் இருக்கு. கோயில் அப்படின்றது நேர்மறை ஆற்றல்கள் நிறைந்த ஒரு இடம். அந்த இடத்துல இந்த தீப வழிபாடை செய்யும்போது உடனே இந்த சுவிட்ச் போட்ட மாதிரி நமக்கு பலன் கிடைக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான பலன் இந்த தீப வழிபாடை கோயிலில் செய்யும்போது கிடைக்கும். கோயிலுக்கு போக முடியாது அப்படின்றவங்க வீட்லேயே கூட இந்த தீப வழிபாடை செய்யலாங்க. இப்போ வந்து எல்லாத்துக்கும் தேங்காய் எண்ணெய் தாங்க விட்டுருக்கேன். தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு சிவப்பு கலர் திரி, பொதுவாகவே வராகி அன்னைக்கு பிடித்த நிறம் அப்படின்னா சிவப்பு. கால பைரவருக்கு பிடித்த நிறமும் சிவப்பு கருப்பு அவருக்கு ரொம்ப பிடிக்குங்க. சொர்ண ஆகாஷ்ண பைரவரை நினைச்சு மகாலட்சுமி தாயாரையும் வராகி அன்னையும் நினைச்சுதாங்க இந்த தீப வழிபாட்டை நாம செஞ்சுக்க போறோம். இந்த தீப வழிபாடை தொடர்ந்து ஏதாவது ஒரு கோரிக்கை வச்சுட்டு அது உடனே உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா தொடர்ந்து 8 நாட்கள் இந்த தீப வழிபாடை தொடர்ந்து செய்யலாங்க. அதாவது இன்னைக்கு ஆரம்பிக்கிறீங்க சனிக்கிழமை அப்படின்னா அடுத்த சனிக்கிழமை வரைக்கும் இந்த வழிபாடை தொடர்ந்து செய்யலாங்க. இப்போ வந்து நம்ம எந்த பூஜை செய்யறதுக்கு முன்னாடியும் குலதெய்வத்தையும் விநாயகர் பெருமானையும் வணங்கிட்டு தான் நம்ம வந்து பூஜை செய்ய தொடங்கணும். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஏன்னா நாம செய்யற இந்த பூஜையில எந்த வித தடங்களும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக எங்கிட்ட இருக்கிற வெள்ளருக்கு விநாயகரை எடுத்து வச்சுட்டு அவரை நல்ல மனசார வேண்டிக்கிட்டு குலதெய்வத்தையும் வேண்டிக்கிட்டு வழிபாட தொடங்கலாங்க. வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் கிடைக்கலைங்க, வெத்தலைப்பாக்கு பூ வச்சிருக்கிறேன். நைவேத்தியமா இன்னைக்கு என்ன வச்சிருக்கிறேன் அப்படின்னா வராகி அன்னைக்கு வந்து இந்த வேர்க்கடலைனா ரொம்ப பிடிக்குங்க. வேர்க்கடலை உருண்டை வச்சிருக்கிறேன். பானகம் அது டெய்லியுமே வச்சுட்டு வரேங்க. மாம்பழமும் கொஞ்சம் பிஸ்தா பருப்பும் வச்சிருக்கிறேங்க. இதுதான் இன்னைக்கு நைவேத்தியம். 8 நாள் தொடர்ந்து செய்யணும்னு நினைக்கிறவங்க இதே மிளகை 8 நாளுக்கும் பயன்படுத்திக்கலாம். இதே ₹1 நாணயத்தையும் பயன்படுத்திக்கலாங்க. அகல் விளக்க மட்டும் நம்ம கழுவிட்டு பயன்படுத்திக்கணும். இன்னைக்கு நம்ம ஏத்துறோம் அப்படின்னா நாளைக்கு ஏத்த போறீங்க அப்படின்னா அந்த அகல் விளக்கெல்லாம் சுத்தமா கழுவிட்டு நீங்க தேங்காய் எண்ணெய் ஊற்றி இந்த தீபத்தை ஏற்றினங்க. 8 நாளுக்குள்ள நீங்கள் என்ன நினச்சி நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றுனீங்களோ அது கண்டிப்பாக அந்த 8 நாள் முடியறதுக்குள்ள நடந்து முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. பொதுவாகவே மிளகு இருந்தால் ஒரு 4 மிளகு நம்ம கையில் இருந்தது அப்படின்னா விரோதி வீட்டில் கூட போய் சாப்பிடலாம், பகைவர் வீட்டில் கூட போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா இந்த மிளகு வந்து விஷத்தை முறிக்கக்கூடிய தன்மை இருக்குங்க. இந்த மிளகை கையில் வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா கண் திருஷ்டி, ஏவல், பில்லி, சூனியம் இது எதுவுமே நம்மளை நெருங்காது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இது நிறைய பேர் சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கிறேங்க. இந்த தீப வழிபாடு அப்படின்றது நமக்கு செல்வ வளத்தை மட்டும் தரதில்லைங்க. கண் திருஷ்டியிலிருந்தும் பில்லி, ஏவல், சூனியம் இந்த மாதிரி எல்லா பிரச்சனையிலும் இருந்தும் நமக்கு விடுவிக்கக்கூடிய ஒரு தீபம் அப்படின்னா இந்த வந்து மிளகு தீபத்தை சொல்லலாங்க. இந்த மிளகு தீபத்தை நம்ம வீட்டில் ஏற்றுறதா இருந்தாலும் சரி, இல்லை கோவிலில் ஏற்றுறதா இருந்தாலும் சரி, சொர்ண ஆகாஷ்ண பைரவரோட காயத்ரி மந்திரத்தை நம்ம சொல்லிக்கிட்டே இந்த தீபத்தை ஏற்றணுங்க. ஓம் பைரவாய வித்மஹே ஹரியர பிரம்மாத்மஹாய தீமஹி தன்னோ ஸ்வர்ணாகாஷ்ண பைரவ பிரச்சோதயாத் அப்படின்ற சொர்ண ஆகாஷ்ண பைரவ காயத்ரி மந்திரத்தை ஒரு 5 தரத்திலிருந்து 8 தரம் சொல்லலாங்க. அதே மாதிரி வராகி அன்னையோட காயத்ரி மந்திரம் ஓம் ஷியாமலாய வித்மஹே அல அஸ்தாய தீமஹி தன்னோ வாராகி பிரச்சோதயாத் அப்படின்ற மந்திரத்தையும் ஒரு 8 தரம் சொல்லலாங்க. மகாலட்சுமி தாயாருக்கு உரிய அந்த மந்திரம் ஓம் ஸ்ரீ ஸ்ரீயை நமக அப்படின்ற மந்திரத்தையும் சொல்லலாங்க. ஏன்னா 3 பேருக்குமே விசேஷமான நாள் அப்படின்றதுனால அவங்க 3 பேருடைய மந்திரத்தையும் நம்ம சொல்லி தீப வழிபாடு செய்யலாம். இப்போ வந்து இந்த மந்திரங்கள்லாம் தெரியாது அப்படின்றவங்க வந்து ஓம் சொர்ணாகாஷ்ண பைரவ பிரச்சோதயாத் அப்படின்ற அந்த ஒரு வரி மந்திரத்தையும் சொல்லலாம். ஓம் வாராகி தாயே அப்படின்ற மந்திரத்தை சொல்லலாம். ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி, ஓம் அஷ்டலக்ஷ்மி மகாலட்சுமி தாயே போற்றி அப்படின்ற மந்திரத்தையும் நமக்கு என்ன தெரியுமோ அந்த சாமியோட பேர் சொல்லி கடைசியில் போற்றி, முதல்ல ஓம் கடைசியில் போற்றி சேர்த்து நடுவில் வந்து நம்ம எந்த தெய்வத்தை வணங்குறோமோ அந்த தெய்வத்தோட பேரை சொல்லி நம்ம அர்ச்சனை பண்ணிக்கலாங்க.
அஷ்டலக்ஷ்மிகளும் அஷ்டமி அன்னைக்கு தான் பைரவரை வணங்கி தங்களுக்கு தேவையான சக்தியை பெற்று மக்களுக்கு மற்ற எல்லா நாட்களுக்கும் செல்வங்கள் வழங்கி வருகிறார்கள் அப்படின்றது ஆன்றோர்கள் மற்றும் சித்தர்களோட நம்பிக்கைங்க. அதனால வளர்பிறை அஷ்டமி அன்னைக்கு பைரவரை வழிபட அஷ்டலக்ஷ்மிகளோட ஆசையும் பைரவரோட வரங்களும் சேர்ந்தே நமக்கு கிடைக்குங்க. அதுவும் குறிப்பா இந்த ஆஷாட நவராத்திரி வராகி அன்னைக்கே உரிய ஆஷாட நவராத்திரியில வர வளர்பிறை அஷ்டமி ரொம்ப ரொம்ப விசேஷமானதாக சொல்லப்படுதுங்க. இந்த ஒரே தீபத்தை ஏத்திட்டு நீங்க என்ன நினைச்சாலும் அது கண்டிப்பா நடக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வளர்பிறை அஷ்டமி வரும் நாள்ல ராகு காலத்துலதான் பைரவ பெருமானை வழிபடணும் அப்படின்ற எந்த நியதியுமே கிடையாதுங்க. வளர்பிறை அஷ்டமி திதி இருக்கிற ஒரு நாள்ல நமக்கு வசதிப்படும் எந்த நேரத்துல வேணாலும் இந்த சொர்ணாகாஷ்ண பைரவரை வழிபடலாங்க. வளர்பிறை அஷ்டமி நாளில் பைரவ வழிபாடு செய்யறவங்க ஒருபோதும் தேய்பிறை அஷ்டமி வழிபாடு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இந்த ஆஷாட நவராத்திரி வளர்பிறை அஷ்டமி திதியில நாம இந்த மாதிரி தீபமேத்தி நாம வேண்டும் போது நமக்கு தேவையானவை அனைத்தும் மென்மேலும் வளர்ந்து கொண்டே போகுங்க. எந்த காரணம் கொண்டும் நம்மளுடைய துன்பங்கள் தீர்க்குமாறு கடன்கள் தீர்க்குமாறு வேண்டுதல் வைக்க கூடாதுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வளர்பிறை பஞ்சமியாக இருந்தாலும் சரி, வளர்பிறை அஷ்டமியாக இருந்தாலும் சரி, இல்ல வளர்பிறையில நீங்க எந்த வழிபாடு செய்யறதா இருந்தாலும் சரி, ஒருபோதும் கடன் தீரணும், கஷ்டம் தீரணும் அப்படின்னு வேண்டுதல் வைக்க கூடாதுங்க. செல்வ வளம் பெருகணும், பண வரவு அதிகரிக்கணும் அப்படின்னு மட்டுமே நம்ம வேண்டுதல் வைக்கணுங்க. இப்போ விநாயக பெருமானுக்கும் நம்ம குலதெய்வத்தையும் விநாயக பெருமானை நினைச்சிட்டு நம்ம வராகி அன்னைக்கு மகாலட்சுமி தாயாருக்கும் சொர்ணாகாஷ்ண பைரவர மனசுல நினைச்சுக்கிட்டு அர்ச்சனை பண்ணிக்கிட்டேங்க. வராகி அன்னையோட 12 திருநாமங்கள், வராகி அன்னையோட காயத்ரி மந்திரம், மூல மந்திரம், இது மாதிரி வராகி அன்னைக்குரிய மந்திரங்கள் நிறைய இருக்குங்க. எது தெரியுமோ அதை சொல்லலாம். அதே மாதிரி நம்மளுடைய மகாலட்சுமி தாயாருக்கு ஓம் பூர் புவஸ்வக தத்சவதூர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோயோன பிரச்சோதயாத் அப்படின்ற மகாலட்சுமி மந்திரத்தையும் சொல்லிக்கிறேங்க. ஓம் ஐயும் கிளியும் சவ்வும் வராகி வசிய வசிய சுவாகா, ஓம் ஐயும் கிளியும் சவ்வும் வராகி வசிய வசிய சுவாகா அப்படின்ற வராகி அன்னையோட வசிய மந்திரத்தையும், எனக்கு என்னெல்லாம் தெரியுமோ வராகி அன்னையோட மந்திரம், காயத்ரி மந்திரம், மகாலட்சுமி தாயாரோட மந்திரம், இந்த மாதிரி எல்லா மந்திரங்களையும் சொல்லி அர்ச்சனை பண்ணி தீப தூப ஆராதனை காமிச்சு என்னுடைய பூஜையை இன்னைக்கு நான் நிறைவு செஞ்சுக்கிட்டேங்க. இன்னைக்கு சனிக்கிழமை இந்த வழிபாடு செஞ்சுக்கிட்டேன். ஞாயிற்றுக்கிழமை 9வது நாள் 4 மணி வரைக்குமே அஷ்டமி திதி இருக்குங்க. இந்த நேரத்திலும் காலையில பிரம்ம முகூர்த்த வேலையில என்னுடைய வழிபாட்டை நான் செஞ்சுப்பேங்க. நம்முடைய முன்னோர்கள் வழிபாட்டினை தேய்பிறை திதிகள்ல ஆரம்பிச்சு வளர்பிறை திதியில முடிப்பாங்க. இதுதாங்க வழிபாட்டோட ரகசியம். தேய்பிறை திதிகள்ல நம்மளுடைய கர்ம வினைகள் அனைத்துமே அழிய தொடங்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதுக்கப்புறம் வர வளர்பிறை திதிகள்ல நமக்கு தேவைகள் கிடைக்க ஆரம்பிக்கும். இத எந்த கடவுள் வழிபாட்டுக்கும் நம்ம பின்பற்றலாங்க. இது பைரவருக்கு மட்டும் தான் செய்யணும், வராகி அன்னைக்கு மட்டும் தான் செய்யணும் அப்படின்னு கிடையாதுங்க. எல்லா தெய்வ வழிபாட்டுக்கும் இதே வழிமுறையை நம்ம பின்பற்றலாங்க. நம்ம தேய்பிரையில ஆரம்பிச்சு வளர்பிறையில முடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா தேய்பிரையில நம்முடைய கஷ்டங்கள்லாம் தேய்ந்து போய் கரைஞ்சு போயிடும். வளர்பிறை திதியில நம்ம வளர ஆரம்பிப்போம் அப்படின்னு நம்பிக்கை சொல்லப்பட்டிருக்குங்க. இன்னைக்கு வீடியோல நான் சொன்ன விஷயங்கள், நான் செய்த பூஜை முறையெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க வீடியோ பார்த்துட்டு ஒரு லைக் கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னா தான் யூடியூப் இந்த வீடியோவை அடுத்தடுத்த ஆளுக்கு காமிக்கோங்க. நம்ம சேனல்ல வர வீடியோஸ் நிறைய வியூஸே போறது இல்லைங்க. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து போடுறேன், ஆனா நிறைய வியூஸ் போக மாட்டேங்குது. ஒரு சில டைம்ல வீடியோ எடுக்காமலே விட்டுடலாம். இப்போ சாதாரணமா பூஜை செய்யறதுக்கும் வீடியோ எடுத்துக்கிட்டே பூஜை செய்யறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குங்க. நிறைய டைம் செலவாகுது. இல்லை கஷ்டப்பட்டு எடுத்து போட்டோம், நமக்கு அதுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கலன்னும் போது சின்னதா ஒரு வருத்தம் இருக்குங்க. வீடியோ பாக்குறீங்க ஒரு லைக்கும் கமெண்ட்டும் பண்ணுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. ஒரு 10 பேர் வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா 10 பேரும் ஒரு லைக் பண்ணிட்டு ஒரு கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த வீடியோவை இன்னும் ஒரு 10 பேருக்கு இந்த யூடியூப் காட்டுங்க. அதுதான் இந்த யூடியூபோட அல்காரிதம். அதனால வீடியோ பாக்குற நீங்க ஒரு கமெண்ட்டும் லைக்கும் பண்ணீங்க அப்படின்னா எனக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. கிட்டத்தட்ட நான் ஒரு 1.5 வருஷம் கிட்ட வீடியோ போட்டுட்டு வரேன். இது வரைக்கும் எனக்கு யூடியூப்ல இருந்து வருமானம் எதுவுமே வரலைங்க. நீங்க பண்ற சப்போர்ட்ல தான் எனக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் கிடைக்கும். அதனால தயவு செஞ்சு கொஞ்சம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். வராகி அன்னையோட அருளும் மகாலட்சுமி தாயாரோட அருளும் சொர்ணாகாஷ்ண பைரவரோட அருளும் உங்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட நானும் வேண்டிக்கிறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.